வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி பணக்காரி இல்லை, ஏழை தான். ரோஹிணிக்குன்னு சொத்து பத்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் விஜயாட்ட பேசுகிறாங்க. எம்மா, இனிமேல் பட்டு ரோஹிணிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவள் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஆமாடா, நீ அவள் ஏமாத்தான் கட்டியிருக்கா. பார்வதி சொன்னதால தான் நான் அவளை பணக்காரின்னு நினச்சேன். பார்வதிகிட்ட கேட்கும் போது தான் தெரியுது அவளாக தான் சொல்லியிருக்கா. எல்லாமே பொய். இந்த பார்வதி சொன்னாங்கிறதுக்காக தான் நான் இவளை நம்பினேன். ஆனால் நிறைய விஷயத்தில் அவள் பொய் சொல்கிறது மாதிரியே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் சரி, நான் கூப்பிட்டு வந்த பொண்ணை உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பண்ணிட்டா. இனிமேல் பட்டு உனக்கு அவளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவள் உள்ளே போனவளாகவே இருக்கட்டும். அவளை வெளியே கொண்டு வரணும், வைக்கணுங்கிற வேலையை நீ ஈடுபடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏம்மா ஈடுபட போகிறேன்? எனக்கு அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவள் வெளியே வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைங்கம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, இப்போ தான்டா நீ என் பையன், நானும் ரோஹிணி தான் வேணும், அவள் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிடுவேன்னு பார்த்தேன். உனக்கு பணக்காரி பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சிக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்னடா நினச்சிட்ருக்க நீ? என்ன நடந்தாலும் சரி தான், உனக்கு பொண்டாட்டினா அது ரோஹிணி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், எப்பா அவள் என்னை ஏமாத்தனப்பா கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ ரொம்ப யோக்கியம், நீ எந்த தப்புமே செய்யலையா? ஏன் அந்த ஜீவா கூட கல்யாணம் முடிக்காமே வாழ்ந்துட்டு தானே இருந்த, அதை மறைச்சி தானே ரோஹிணி கட்டியிருக்க, இப்போ அதில் என்ன தப்பை நீ கண்டுட்ட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, உன் வேலை ஏதாவது பாருடா, மனோஜ் வாழ்க்கையை அவன் முடிவு எடுத்துப்பான் அப்படிங்கிறாங்க. அவன் முடிவு எடுத்துக்கிட்டுமா, நீங்கள் ஏதாவது சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஏன் பையன்டா, டேய் மனோஜ், உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து, அவன் யார் சொல்லியும் கேட்க மாட்டான், விஜயா சொல்ல மட்டும் தான் கேட்பான். கடைசியில் சீரழிஞ்சு செங்க சமக்கும் போது தெரியும். ரோஹிணியும் உள்ளே போய்ட்டு வெளியே வந்த பிறகு இவன் தேவையில்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணோம்னா அதுக்கப்புறம் ரோஹிணி செய்யக்கூடிய வேலைக்கு இவன் கட்டுப்படுவான் அப்படிங்கிறாங்க. அவன் என்னக்கா செய்ய முடியும்? அவளே ஏமாற்றி தான் கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அதை நீ சொல்லலாம், வேறு யார் சொல்லுவா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்குறேங்க என் பையனை அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ கொலைப்படாத, அம்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிக்கிறாங்க. இங்கே ரோஹிணியை பார்க்க அங்கே உள்ளே போகிறாங்க வித்யா. மனோஜ் என்னை தேடி வரவே இல்லை வித்யா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, நானும் மனோஜுக்கு 4-5 வாட்டி கால் பண்ணேன், எஸ்எம்எஸும் பண்ணேன். ரோஹிணி பண்ணது தப்பு தான். என்ன, உங்களை அந்தளவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அதான் அவன் தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மனோஜ், ப்ளீஸ் வாங்க ரோஹிணியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸும் பண்ணேன். நான் ஃபோனும் எத்தனை பண்ணேன், எடுக்கவே இல்லை. நேரில் நான் ஃபர்னிச்சர் கடைக்கு போகும்போது உன்னை பார்க்க விரும்பலை, உன் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ராடு, நீனும் ஃப்ராடு தான், கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுபோக ஒரு வார்த்தை சொன்னார்டி, நான் ரோஹிணியை பணக்காரின்னு சொல்லி தான் கல்யாணத்தை முடித்தேன், இல்லைனா ரோஹிணி நான் நினைச்சிருக்க மாட்டேன், கல்யாணம் முடிச்சிருக்கவே மாட்டேன். என் படிப்புக்கும் எனக்கு இருந்த கற்றுக்கும் நான் வசதியான பொண்ணை தான் கட்டியிருப்பேன். ரோஹிணி தான் நீ ஏமாற்றிட்டா. பணம் இல்லை, அவள் ஒன்றுமில்லாதவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அவள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் என் கடை பக்கமோ எங்கள் வீட்டு பக்கமோ நீனும் அவ்வளோ வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாருடி. ரொம்ப கஷ்டமாக போச்சு. எந்த வாழ்க்கைக்காக இவ்வளவு பொய்யும் சொல்லிவிட்டு நீ பார்த்துக்கலாம், எனக்கு மனோஜ் இருக்கிறான், என்ன ஆனாலும் மனோஜ் என் கூட நிற்பான் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரு, ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அதோடு முடிஞ்சது உன் வாழ்க்கை. உங்கள் அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கடி, உன்னை இப்படி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மனசு கேட்கல, அதனால தான் அவங்க வரல. கிறிஷ் கூட என்கூட தான் வந்தான். உன்னை இந்த நிலைமையில் பார்த்தான்னா கண்டிப்பாக அவனுக்கும் கஷ்டப்படுவான்டி, அதனால தான் வெளியே எனக்கு தெரிஞ்சவங்க நின்றாங்க, அவங்ககிட்ட விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடி, நீ பார்த்துப்போ, அந்த சீக்கிரம் வெளியே எடுக்கப்பாரு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ரோஹிணியை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்போது ரோஹிணி மனோஜை பார்க்க கடைக்கு போகிறாங்க. மனோஜ் சரியான கோவத்தில் இருக்காங்க. அப்போ கடையில் மனோஜ் ரொம்பவே சத்தம் போடுறாங்க ரோஹிணியை, நீ ஒன்றும் இல்லாதவா, உன்னைய போய் நான் மலேசியாவில் உள்ள பணக்காரி அப்படி இப்படின்னு நினச்சி நான் கல்யாணம் பண்ணிச்சேன் பாரு, இனிமேல் போட்டு என் கடை பக்கத்தில் வந்துடாத, வச்சிடாத,
வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நீ பண்ணிட்ட? எங்கள் அப்பா பணத்தில் கடை வைக்க சொன்னேன், வேறு என்ன பண்ணிட்டேன்? உன்ட்ட தான் ஒன்றும் கிடையாதே, ஆனால் எல்லாம் இருக்கிற மாதிரி ஏமாற்றிருக்கிற. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது பார்லர்லேருந்து எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. நீ இங்கே பார்லர் ஓனர் மாதிரியே ஏமாற்றிட்டு இருந்திருக்க. அந்த பார்லர் வைக்க கூட எங்கள் அம்மா பணம் வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்கு அதை விற்றுருக்க. இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்க. அதுவும் என்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலை. புருஷனா என்ன சுத்தமாக மதிக்கவே இல்லை. சரியா? நான் ஒன்றா ஒய்ஃபாகவே இப்போ நினைக்கல. நீ போயிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு வேறு கல்யாணம் முடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, என்ன மனோஜ் நினச்சிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி பேசுகிறீங்க? நான் உங்களை வேணும்னு சொல்லி தான் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு வேண்டாம் ரோகிணி, நீ கிளம்புனா கிளம்பு, ஒன்றும் இல்லாதவங்க கூட வாழறதுக்கு நான் இழிச்சவாயம் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டாஃப் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ அசோக் பார்க்குறாரு. அப்போ இந்த ரோகிணி வந்து பணக்காரி இல்லையா? மனோஜ் தான் சொன்னார், என் பொண்டாட்டி வந்து மலேசியாலேயே வந்து நம்பர் 1 பணக்காரனுடைய மகா, எங்கள் மாமா பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டீலருக்கு ஒரு ஆள் கால் பண்ணுறாரு. சார், மனோஜுடைய கடையில் ஏதாவது அதிகம் வியாபாரம் ஆனாலோ, மனோஜுக்கு அதிக பணம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணணுன்னு சொன்னீங்க, அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜுக்கு ஏதாவது நிறைய வியாபாரம் ஆகிருக்கா? நாங்கள் கொடுத்த பணத்துலேருந்து வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. சார், பணத்தெல்லாம் வாங்க முடியாது, ஒரு உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணுங்க தான் சார் கால் பண்ணேன். நீங்கள் நிறைய சப்டீலர் வந்து மனோஜ் சார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. ஆனால் மனோஜ் சார் எல்லார்ட்டையுமே பணத்தை தரேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் யாருக்கும் தரப்போகிறதில்ல, அவரால் தரையும் முடியாது சார் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படி சொல்கிற? அவங்க வீட்டம்மா வந்து மலேசியாலேயே பெரிய பணக்காரியான், அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிறாங்க. சார், எல்லாமே போய் அந்த அம்மா வந்து ஒன்றுமில்லாத ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சான். தெரிஞ்சவொடனே அவங்க வீட்டை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு பெட்டிஷன் கொடுத்து உள்ளெல்லாம் வச்சு வெளியே வந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, இல்லை உங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. இதான் உள்ளது. அந்த அம்மா இப்போ தான் வெளியே வந்திருக்கும் போல். வந்த முன்னாடி இங்கே கடைக்கு வந்தாங்க. கடைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ ஒன்றும் இல்லாதவோ அவங்களோட வாழ மாட்டேன், முதல்ல வெளியே போன்னு சொல்லி எங்கள் ஓனர் பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு சப்டீலர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அப்போ ரொம்ப நன்றி தம்பி, உங்களை பார்க்குறேன் தம்பி, உங்களை பார்க்கும்போது செலவுக்கு தான் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி அசோக் ஃபோன் வச்சிடுறாரு. அப்போது மனோஜால் ஏமாந்த அந்த சப்டீலர் எல்லோரும் ஃபோன் பண்ணி ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்க. போகும்போது பேசுகிறாங்க. மனோஜை நம்பி இருந்தோம், இனிமேல் சரி வராது, நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ஓனரை போய் பார்க்கலாம், ஓனரை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்தை என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே பாம்பே போகிறாங்க. போய் ஓனரை போய் பார்க்குறாங்க. சார், இங்கே பாருங்கள், உங்கள் டீலர்னு சொல்லி தான் அந்த மனோஜிட்ட பேரில் நாங்கள் பணத்தை கொடுத்தோம். அவங்க எங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடு வாங்க போனேன், அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், போயிடுச்சு, தரேன்னாரு. நாங்களும் சரி தருவார், இல்லை எங்களுக்கு வந்து நீங்களாவது பொருள் தருவீங்கன்னு பார்த்தா நீங்களும் பொருள் தரல, அவரும் எங்கள் பணத்தை திருப்பி தரல அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு, என்கிட்ட டெபாசிட் கொடுத்தா தான் நம்ம பொருள் தர முடியும் அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் டீலராக அவர் அறிவித்து போய் தானே நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. மனோஜை பற்றி ஏகப்பட்ட ஒரி வருது, ஏகப்பட்ட பேர் குறை தான் சொல்லுதாங்க. அவரையே டீலர்லேருந்து எடுக்கலான்னு பார்க்குறேன். சரிங்களா? நான் புதுசாக தான் டீலர் ரெடி பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் பணத்தை நீங்கள் அவர்கிட்ட வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலில் கிளம்பி வராங்க. வந்து கலந்து பேசுகிறாங்க. பேசிட்டு இனிமேலும் பொறுத்தா சரி வராது, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. அப்போது அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போது நாங்கள் நிறைய வேலை இருக்குது, நாங்கள் வந்து எங்களுக்கு 2 நாள் டைம் வேணும் இது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி சார், 2 நாளில் எப்படியா நடவடிக்கை எடுங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சப்டீலருக்கு பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. இனிமேல் மட்டும் இந்த மனோஜ்கிட்ட பணம் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறதோ நேரில் அலையதோ சரியே வராது. மனோஜ் கடையில் சுத்தமாக வியாபாரம் இல்லை. அவன் கடை ஆரம்பித்த 3 மாதத்தில் அவங்களுக்கு டீலர் கொடுத்துட்டாங்க. இது சந்தோஷ் சார் பண்ண தப்பு. சந்தோஷ் சார் இப்படி பண்ணாருன்னு நம்ம எல்லாருமே டெபாசிட் கொடுத்து நம்ம தப்பு, இனிமேல் சரி வராது, நம்ம கிடைக்கிறத கைப்பற்றினா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அவன் கடை திறந்து தான் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்து தான் இருக்குது. இந்த இடப்பட்ட கேப்பில் நம்ம எல்லோரும் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி அங்கே கடையில் இருக்க குடோனில் இருக்க பொருளை பூரா எடுத்துருவோம். அப்புறம் நம்ம கிடைக்கிறதுனா கைப்பற்ற வேண்டியிருக்கோம். நம்ம பெட்டிஷன் கொடுத்தோம், அதிகாரிகளும் இன்றைக்கி நாளைக்குங்காங்க, லேட் ஆகிட்டு இருக்குது, இது சரி வராது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம இது பண்ணிடுவோம், எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலைஞ்சி போகிறாங்க.
இங்கே மனோஜ் வழக்கம் போல் கடையை திறந்துட்டு உட்காந்துருக்கிறாரு. இங்கே சப்டீலர் எல்லோரும் சேர்ந்து வராங்க. ஆகா எல்லோரும் சேர்ந்துலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, தான் சார் வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு வரல, எங்களுக்கு நீ பணம் தருது மாதிரி தெரில, அதனால் எங்களுக்கு மாட்டின பொருள் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு நான் 30,00,000 தரணும், 30,00,000 கடையில் பொருள் இல்லையா அப்படிங்கிறாங்க. கடையில் தானே பொருள் இல்லை, குடோனில் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் சரியாக தான் வரும், எல்லோரும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறக்க ஆரம்பிக்காங்க. அவங்க கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்து வண்டியில் ஏற்றாங்க. ஐயோ சார் நில்லுங்க சார் நில்லுங்க சார் நில்லுங்க சாருங்கிறாங்க. கேட்குது மாதிரில, ஓ உங்களை யார் நான் சும்மா விட மாட்டேன், நான் யார் தெரியுமையா அப்படிங்கிறாங்க. நீ யாருன்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும். ஒன்றுமில்லா வீட்டில் போலியா கல்யாணம் முடிச்சு வந்தானே, அப்படி கல்யாணம் முடிச்சுட்டு மலேசியாவிலே பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கேன். உங்கள் பணம்லாம் எனக்கு கால் திரும்பு அப்படின்லாம் என்கிட்ட முன்னாடி பேசுவேன், நீ பேசின பேச்சுக்கு தான் இவ்வளோ சீரழியுத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார் எனக்கு தயவுசெய்து எனக்கு டைம் கொடுங்க சார், நான் கொஞ்ச நாளில் நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்போவுமே நல்லா வர மாட்டேன், சோம்பேறி, ஒன்றையும் நம்பி டீலர் கொடுத்தது சந்தோஷ் சார் தப்பு, சந்தோஷ் சார் உங்களுக்கு கொடுத்தாரு நினச்சி உங்களுக்கு டெபாசிட் தந்தோம் பாரு, அது எங்கள் தப்பு. நீ பணத்தை தரதுக்கோ வைக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் பண்ணலை, நீ ஜாலியாக தான் இருக்க, நாங்கள் தான் அவன் பணம் கொடுத்து கஷ்டப்படுறோம், அதனால் இனிமேல் மட்டும் நீ பேசுறது கேட்குறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாமே கடையில் உள்ள பொருள், குடோனில் உள்ள பொருள், ஏசி ஈசி எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் ஏற்றிடுறாங்க. சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. நேராக ஸ்டேஷனுக்கு கொடுத்தாங்க. சார் இந்த மாதிரி என்கிட்ட வந்து சப்டீலராக இருந்தவங்க எல்லாருமே வந்து என் கடையில் உள்ள பொருள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்களை தான் ஏன் பார்க்க வரேன்னு நினச்சோம், 2-3 நாளாக பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க முன்னக்கூட்டியே, உன் மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேலே அதிகாரிலாம் பேசியிருக்காங்க, நீ முதல்ல ஸ்டேஷனில் பாரு, அவங்கள வர சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சார் முதல்ல என் பொருள் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீனே அவங்ககிட்ட பணத்தை ஏமாற்றிருக்க, உங்கள்கிட்ட அவங்க பொருள் எடுக்க போகிறாங்களா, முதல்ல நீ இரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு மனோஜை கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லாரியோடு வராங்க. பொருளையும் ஏற்றிக்கிட்டு ஸ்டேஷன் முன்னாடி வராங்க. இன்னொன்று என்ன சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து நீங்கள் இவங்ககிட்ட போய் பொருள் எடுத்தா எப்படி அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், அவன் பணம் தரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க மனோஜ், அவ்வளோ வேட்டியும் உங்கள் பொருளை நானாக தான் கொடுத்தேன்னு எழுதி கொடுங்க அப்படிங்க. சார் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. கொடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நீ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. இல்லை சார் கொடுத்துட்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. எல்லாருமே பொருள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கடையிலையோ குடோன்லேயோ ஒரு பொருளும் இல்லை. ஒரு பொருள் இல்லாமல் கடையில் வந்து வெறும் கடையில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ முத்து தற்செயலாக கடைக்கு வர்றாரு. கடையில் ஒன்றும் இல்லை. என்னடா கடையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் வியாபாரம் அப்படிங்கிறாங்க. எங்கே என் சப்டீலர் எல்லாருமே பொருள் எடுத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் பொருள் எடுத்தாங்க அப்படிங்கும்போது மனோஜ் திருதுன்னு முழிக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.